அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் பெரிய வரப்பிரசாதமாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் படுக்கையிலிருந்து எந்திரிக்கும் போது இன்று நாம் எந்திரிப்போமா என்று நமக்கே தெரியாது. ஆனால் இறைவனுடைய வரப்பிரசாதம் நம்மளை எழுந்திருக்க வைப்பது தான் இல்லையா? இந்த நாளை அவர் தந்ததுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 11 13 முடிய. எனக்கு ஏதோ குறைவாயிருப்பதால் இவ்வாறு சொல்லுகிறேன் என நினைக்க வேண்டாம். ஏனெனில் எண்ணிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்னி கிடக்கவோ நிறையவோ குறையவோ எதிலும் எந்த சூழ்நிலையும் வாழ பயிற்சி பெற்றிருக்கேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிரைஸ் தி லார்ட். உணவு இல்லைன்னாலும் வாழ முடியுமா? முடியுமில்ல? ஆம். ஏனென்றால் நம்ம உபகாசம் என்று இருக்கமா? அப்போ அந்த உணவு இல்லாமல் ஜபத்தால் நம்ம வயிறு நிறையுதா? ஆன்மா நிறையுது. அந்த ஆன்மா நிறையும் போது நமக்கு வயிறு பசி தெரியாது. உண்மைதானே? ஆம். ஏனென்றால் உபகாசம் என்ற ஜபம் பெரிதாக கேட்கப்படுகிறது. அதுவும் அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு ஏதோ குறை இருப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு வறுமையிலையும் வாழ தெரியும், வளமையிலையும் வாழ தெரியும். வயிறார உண்ணவும் தெரியும், பட்னி கிடக்கவும் தெரியும். நிறைவோ குறைவோ எது இருந்தாலும் எனக்கு வாழ தெரியும். ஏனென்றால் வலுவூட்டுகிற இறைவன் என்னோடு இருக்கிறார். அப்புறம் எனக்கு என்ன கவலை? எப்படி சொல்கிறார் பாருங்க. அப்போ நம்மளோட இறைவன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? இன்றைக்கி என்ன வேணும் அதை நாம் இறைவனுக்கே தெரியும். ஆனாலும் நம்ம சொல்லணும்னு அவர் விரும்புவார். அப்படி சொல்ல விரும்பும்போது நாமளும் அதை சொல்லுவோம். எப்போ எனக்கு இன்றைக்கி இது வேணும், நான் இதெல்லாம் செய்யணும், அந்த செய்கிறதுக்குண்டான வல்லமையும் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆசீர் உண்டு இல்லையா? உண்ண உணவோ உடுத்த உடையோ இருக்க இடமோ எல்லாமே அவர் தருகிறார். நோயில் இருக்கிறோமா, அவர் மருத்துவராக வருகிறார். அந்த மருத்துவராகவே அவராகவே நிற்பார். நமக்கு என்ன நோயின்னு மருத்துவர் சொல்வார். ஆனால் நாம் ஒரு நொடி கலங்குவோம். ஆனால் அவர் என்ன சொல்வார்? கலங்காத, நான் உன்னோடு இருக்கேன். இருக்குன்னு சொல்கிறத இல்லைன்னு சொல்லுவேன், நான் உன்னோட இருக்கேன்ல அப்படிம்பார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? எத்துன்பம் வந்தாலும் அவரே பார்த்து கொள்வார். வேலை இல்லாமலே எத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் அவங்கள யாரையுமே அவர் பட்டினி போடவே இல்லை. ஆமாம். ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கேன், உனக்கு நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவுக்கு உன்னை கண்ணுங்கருத்துமாக இருப்பேன் என்று சொல்கிறார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னது போல் தான் இன்று நமக்கும் சொல்கிறார். இறை வார்த்தையின் மூலமாகவே சொல்கிறார் இல்லையா? எதை கேட்டாலும் எதை பேசினாலும் இறை சித்தத்தோடு தூயாவின் வல்லமை கொண்டு நாம் பேசும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அப்படி நிறைவைத்தான் நாம் இறைவனிடம் தேட வேண்டும். அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது எல்லாமே நமக்கு ஆசீராக அமையும். அப்போ தான் நம்ம பிறருக்கும் கொடுக்க முடியும். அவர் தந்த ஆசீரை பிறருக்கும் கொடுக்க முடியும். ஒரு உணவா, ஒரு உடையா, இல்லை பொருளாதாரமா, எது நம்மிடம் இருக்கிறதோ அதை பிறருக்கு பகிர்ந்தளிக்கும் போது, இல்லை என்று சொல்லாமல் பகிர்ந்தளிக்கும் போது எல்லா ஆசீரும் நமக்கு நிறைவாக வருகிறது. அந்த நிறைவை கேட்டு மன்றாடுவோமா? வாழ்வின் வள்ளலே இறைவா, எல்லா நலன்களாலும் எங்களை நிரப்பி இருக்கிறீராம் ஆண்டவரே. எது இருந்தாலும் இது போதும் என்ற மனநிலை தந்தீரே, அதுவே பெரிய நலன் ஆண்டவரே. அந்த நலனுக்கு கோடான கோடி நன்றி கூறும் ஆண்டவரே. வல்லவரே, நல்லவரே, பாதுகாப்போரே, பலப்படுத்துவோரே, தேற்றுபவரே, திடப்படுத்துபவரே, தாங்குவோரே, தப்பிப்போரே, ஏந்துவரே. ஆமாண்டவரே, உம்முடைய இறை மக்கள் செல்லும் இடமெல்லாம் நீர் அவர்களை பாதுகாப்புடன் அழைத்து பாதுகாப்புடன் உம்முடைய கருத்துக்குள் வைத்து வழிநடத்தி செல்கிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவர் எங்களோடு இருக்கும்போது எத்தீங்கும் எங்களை தீண்டாது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த உறுதியை தந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.